திருமணமான 9வது நாளில் மாப்பிள்ளைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ உடனுக்குடன் பார்க்கணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையை அடுத்த ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஜெகந்நாதன். இவருக்கு 30 வயதாகுது. இவர் சொந்த ஊர் செஞ்சியாகும். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் தனியார் நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் வந்தவாசி கிராமத்தைச் சேர்ந்த பிகாம் பட்டதாரியான ஷாலினி என்கிற 26 வயது பெண்ணிற்கும் கடந்த மாதம் 28ஆம் தேதி நங்கநல்லூரில் திருமணம் நடந்தது. இருவரும் மறு வீட்டு நிகழ்ச்சிக்காக அவர்களது சொந்த ஊரான வந்தவாசிக்கும் செஞ்சிக்கும் சென்றுவிட்டு வீடு திரும்பினர். இந்த நிலையில் ஷாலினி தனக்கு தலைவலிப்பதாகவும் மாத்திரை வாங்கி வரும்படியும் கூறி கணவரை கடைக்கு அனுப்பியுள்ளார். ஜெகந்நாதன் மாத்திரை மற்றும் உணவு வாங்கி கொடுத்துவிட்டு அதே பகுதியில் வசிக்கும் தனது சகோதரி விஜயா என்பவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். மதியம் சகோதரி வீட்டில் சாப்பிடுவதற்காக செல்போனில் ஷாலினியை அழைத்துள்ளார். பலமுறை தொடர்பு கொண்டு அவர் பதிலளிக்கவில்லை. இதையடுத்து வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார். உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த ஜெகநாதன் ஜன்னலை திறந்து பார்த்தபோது ஷாலினி அறையில் தூக்கில் தொங்கியபடி இருந்துள்ளார். இது குறித்து ஆதம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கதவை உடைத்து ஷாலியை மீட்டு வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து ஷாலினி தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. மருத்துவமனைக்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் மாப்பிள்ளை வீட்டார் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஷாலினியின் சித்தி, திருமணமாகி என் வீட்டிற்கு தான் விருந்துக்கு வந்தாங்க. ஆனால் எப்பவும் அவன் ஜெகந்நாதன் போனிலேயே தான் பேசிட்டு இருந்தான். ஒரு நாள் கூட எங்க பொண்ணு கூட ஆசையா பேசல. என் பொண்ணு போறப்போ அவ நகையை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு நீ சென்னை வரப்போ கொண்டு வான்னு சொல்லிட்டு போச்சு. அவனுக்கும் அவன் அக்கா பொண்ணுக்கும் ஏதோ உறவு இருக்கு போல சார். ஏற்கனவே அவன் அண்ணியோட உறவுல இருந்தான்னு சொல்றாங்க. அந்த வீட்டு பீரோ சாவி கூட அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் அக்கா, அண்ணா எல்லாரும் சேர்ந்து தான் எங்க பொண்ண கொன்னுட்டாங்க. யாராவது பொண்டாட்டி செத்ததை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா? என் பொண்ணு கிட்ட போன் பண்ணி அவ உங்க அக்கா சூசைட் பண்ணிட்டான்னு சிரிச்சுட்டே சொல்றான் சார். திருமணமாகி 9 நாளே ஆன நிலையில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி பாத்தீங்கன்னா போலீசார் இப்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றாங்க. விசாரணையில் முடிவில் தான் தெளிவான விளக்கமும் தெரியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.